ஹாய் எல்லாத்துக்கும். நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னா ஒட்டஞ்சத்திரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போக போகிறோம். பாலக்காட்டிலேருந்து திருச்செந்தூர் போகிற வண்டியில் தான் வந்து ட்ரெயினில் எனக்கு ஏற போகிறோம். வந்து 9 o'clock காலைல வந்து இங்கே ஒட்டஞ்சத்திரம் வரும். 9:30 கிட்ட திண்டுக்கல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ யாராச்சும் திருச்செந்தூர் போகணும்னு நினச்சிங்கன்னா திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் ஏறினீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ட்ரெயின் மொத்தமே ஜென்ரல். திருச்செந்தூர் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குது. ஸோ தூத்துக்குடி எதுக்கு ஃபேமஸ்னு எல்லாத்துக்குமே தெரியும். உப்புக்கு தாங்க ஃபேமஸ். நம்ம வந்து ட்ரெயினில் போகிறப்பே வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் என்ட்ரோனவே வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ட்ராக் ஓரத்தில் வந்து உப்பு வந்து தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது கடல் தண்ணியை தேக்கி வச்சு அதுலேருந்து தான் உப்பு எடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. திருச்செந்தூர் வந்தாச்சுங்க. ஸ்டேஷனில் இறங்கி இங்கே ஆட்டோ எடுத்தோம். ஆட்டோவுக்கு வந்து லாஸ்ட் இயர் வீட்டில் வந்தப்போ வந்து ஒரு ஆளுக்கு 20 ஆமாம். இப்போ வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 rupees வாங்கியிருக்காங்க. ஸோ 9 rupees கொடுத்தோம். நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து இங்கே கோயில் முன்னாடி இந்த வாசல்லே வந்து இறக்கி விட்டாங்க. இங்கே உள்ளே போயிட்டு டேரெக்டாக வந்து பீச்சுக்கு போய்ட்டு நாங்கள் போய்ட்டு கண்டினியூ பண்ணுற மிச்சத்தை கேட்குமான்னு தெரியல பேசுகிறது ஆக்சுவலாக சத்தத்தில். ஒரு வழியாக திருச்செந்தூர் வந்தாச்சு. திருச்செந்தூர் கோபுரத்துக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கிறோம். இருங்க அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன் கோபுரத்தை. நான் அப்படியே முருகா ஸ்ரீ திருச்செந்திலாண்டவர். ட்ரெயின் கரெக்டாக இங்கே ஒரு 3:30 கிட்ட வந்துச்சு. நாங்கள் அங்கே வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டோம். 3:40 வந்துட்டோம். பட் இங்கே வந்து பார்த்தா முரட்டு கூட்டமாக இருக்குது. இன்னைக்கு சரி, இன்னைக்கு டியூஸ்டே, எல்லாம் பொங்கல் முடிஞ்செல்லாம் வீட்டுக்கு போயிருப்பாங்க, யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு பார்த்தா எல்லோரும் வந்திருக்காங்க. பயங்கர கூட்டமாக இருக்குங்க. இருங்க அப்படியே நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன் கியூ எவ்வளோ தூரம். இந்த ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எனக்கு தெரியுது, அப்படியே காமிக்கிறேன் இருங்களே. இதோ அங்கே மேலே இந்த இதுவாட்டு இருக்குது ஃபுல்லாக வந்து கியூ தான். ஃபுல்லாக கியூ இங்கே ஆளுங்கெல்லாம் நின்று தான் இருக்கிறாங்க. அதில் இப்போயே இன்னும் நட திறக்கலன்னு நினைக்கிறேன். பட் இப்போயே ஆளுங்க இருக்காங்க. ஸோ நம்ம ஆட்டோவில் வந்து என்னொன்றுமே ஆர்ச் இருக்கும். ஆர்ச்சிலேருந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே கோபுரம் இருக்கும். அங்கேருந்து நம்ம பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்துருக்கு. அது வழியாக நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னாலே வந்து இங்கே வந்து கட்டு எடுத்து எல்லாம் கீழே இறங்கி பீச்சுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க அப்படியே நான் ஃப்ரண்ட்டில் போயிட்டு அப்படி காமிக்கிறேன். கடலோரத்தில் கோயில் இருக்கால வந்து கோயில் வந்து சீக்கிரமாக வந்து அந்த அலை அடிச்சு எதுவும் ஆகக்கூடாங்கிறக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா பாறாங்களாக உடச்சி இங்கே போட்டு கரையாட்டை கட்டி வச்சுருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக தான் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல மேடாக இருக்குது. நான் அந்த சைடு உள்ளே போய் இறங்கிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். இந்த மேடாக இருக்கிறதெல்லாம் 3:30 பயங்கர கூட்டம் தான். இந்த இன்னைக்கு ஃபுல்லாக வந்து க்யூவில் எல்லாம் ஒன்று நின்றுட்டுருக்காங்க. இப்போ இருந்து லைன் லைட்டாக மூவ் ஆகுது. ஸோ சாமி கும்பிட்டு தான் இருக்காங்க நினைக்கிறேன். இப்போயே எதுக்கும் யாட்டாச்சும் கேட்டால் தான் தெரியும். நான் பார்த்த வரைக்கும் 5 மணிக்கு மேலே வந்து நடத்துகிற மாதிரி போட்டுருந்துச்சு. ஸோ என்னென்னா அங்கே கோபுரத்துலேருந்து கோயில் சுற்றிட்டு வந்தால் வந்து பின்னாடி நம்ம பீச்சுக்கு வந்துடலாம். இப்போ தான் கேட்டேன் நடை எப்போ அடைப்பாங்க திறப்பாங்க அந்த மாதிரி கேட்டேன். காலையில் 5 மணிக்கு வந்து நடை திறந்தாங்கன்னா நைட்டு 8 மணி வரைக்கும் கண்டினியூஸாக வந்து சாமி கும்பிட்டே தான் இருப்பாங்களாம். ஸோ 8 மணிக்கு மேலே அடைச்சாங்கன்னா நெக்ஸ்ட் திரும்ப அடுத்த நாள் காலைல 5 மணிக்கு தான் வந்து திறப்பாங்களாமா. இதெல்லாம் மடம். ஸோ நான் சொன்ன கரை வந்து அங்கே கட்டியிருக்காங்க பாருங்களேன். கரெக்டாக அந்த ரெட்டாங்கல் சேப்பட்டு தெரியுது பாருங்களேன். அந்த இடத்துல அரிக்கக்கூடாதுன்னு அந்த இடத்துல தனியாக மேலே வந்து டாப்பில் கரையாட்ட கட்டியிருக்காங்க. இதோ கரெக்டாக சொல்லணும்னா இந்த இடத்துல கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ கரை வந்து பின்னாடி வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் தள்ளி தான் இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் இவ்வளோ தள்ளி இருந்துமே இந்த பாறையாக தெரியும்ல, நியூஸில் பார்த்தா வந்து காமிப்பாங்கல்ல, அந்த பாறையெல்லாம் ஒன்றையுமே காணாம் இங்கே. ஸோ நானும் பார்த்தேன் எங்கேயாச்சும் பாறை தெரியுதா அந்த சில மாதிரி எங்கேயாச்சும் இருக்கேன். பட் எதுவுமே இல்லை. வீடியோவில் பார்க்குற மாதிரி எதுவும் இங்கே இருக்காது போல். நல்லா கடல் உள்வாங்கினா மட்டும் அதெல்லாம் பார்க்க முடியும் போல். இப்போ தான் வந்து ட்ரெயினில் வந்து என் கூட உட்காந்து ஒரு அண்ணாவை பார்த்தேன். அவங்க வந்து பஸ்ஸில் வந்தாங்களா அங்கேருந்து.
பஸ்ஸில் வந்தோம்னா வந்து 10 ரூபா, ஆட்டோவில் வந்தால் 30 ரூபாயா. ஸோ அவங்க எங்கூட தான் இருந்தாங்க, பட் எங்கள் முன்னாடியே வந்து இங்கே வந்து எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பீச்சில். ஸோ யாராச்சும் வந்தீங்கன்னா ஆட்டோ வந்து 30 ரூபா கொடுத்து வேஸ்ட் பண்ணாமல் பஸ் இருக்கான் வெளியே வந்தீங்கன்னா பஸ் இருக்குது ஸ்டேஷனுக்கு வெளியே. அங்கே வந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்து ஏறிக்கலாம். நீங்கள் பஸ்ஸில் ஏறினா வெறும் 10 ரூபா தாங்க. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away, as you fade away. 24 புண்ணிய தீர்த்தங்கள் நிறைந்த கடல் அப்படின்னு மாதிரி போட்டிருக்கு. அது என்ன மேட்டர்னா 24 முக்கியமான ஏதோ தீர்த்தம் வந்து இந்த கடலில் வந்து இருக்குமாமா. அதனால் வந்து இந்த கடலை வந்து அசுத்தப்படுத்தாதீங்க, இது வந்து ஒரு புண்ணிய ஸ்தலமாட்டு அப்படின்ற மாதிரி போர்டில் போட்டுருந்துச்சு. அது இப்போ தான் அங்கே பார்த்து பீச் ஓரத்தில் அங்கே போட்டுருக்கு. இந்த கோயிலேருந்து ஃபஸ்ட்டு பீச்சுக்கு வந்தோம். பீச்சிலேருந்து அடுத்து எங்கே போனோம்னா வந்து பீச்சில் சாமி கும்பிட்டு குளிச்சுட்டு கால் நினச்சிட்டு அடுத்து வந்து நாளிக்கிணறு அப்படிங்கிறது வந்து பின்னாடி இருக்கு பாருங்களேன் போர்டு, அந்த இடத்துக்கு வரணும். அந்த இடத்துலேருந்து வந்து தீர்த்தமாட்டம் வந்து அள்ளி கொடுப்பாங்க. மொதல் வந்து குளிக்க விட்ட மாதிரிலாம் சம்திங்லாம் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அளவாக வந்து சும்மா கொஞ்சமாக வந்து அதில் வந்து அள்ளி மட்டும் கொடுப்பாங்களாம். அந்த தீர்த்தத்தில் வந்து குளிக்கணும்பாங்க. அது ஜஸ்ட் நம்ம குளிக்கிட்டலாம் கொஞ்சம் கிடச்சா கூட தலைக்கு தெளிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம சாமி கும்பிட போகணும். நாளிக்கிணறு இங்கே தான் வந்து அந்த கிணத்துலேருந்து தண்ணி இருக்கும், புண்ணிய தீர்த்தம் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நாளிக்கிணறு பில்டிங் கூட தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்கே வந்து க்யூவாக இருக்குது. ஸோ இந்த க்யூவில் வந்தோம்னா வந்து நம்ம அந்த கிணறு இடத்துக்கு வந்து போயிடலாம்னு சொன்னாங்க. நான் செப்பலோடு வந்திருந்தேன். செப்பலை வந்து வெளியே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே இந்த க்யூவிலே போனோம்னா வந்து இந்த கிணறு இடத்துக்கு நம்ம போயிடலாம். இந்த கிணறு வந்து அண்டர் கிரவுண்டாட்ட போகுது. இது உங்கள் கீழே இருக்குது பாருங்களேன். ஊர்லலாம் எப்படி கிணறு கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி படிக்கட்டு போட்டு சுற்றி வர மாதிரி இருக்குது. அந்த கிணத்துல நம்ம கீழே போகணும். கிணத்துலலாம் குளிக்க விட்றாங்க போல். ஆள் வந்து உள்ளே இருக்காங்க, எல்லாம் அப்படி நினச்சிட்டு அப்படியெல்லாம் போகிறாங்க. அப்படியே உள்ளே இறங்குவோம். அப்படியே உள்ளே வந்து போயிட்டு நாங்கள் ஒரு பாட்டிலில் வந்து இந்த தீர்த்தத்தை வாங்கிக்கிட்டோம். 3 டைம் வந்து இப்படி எடுத்து தலையை தொளிச்சுக்கிட்டோம். சிலர் வந்து அப்படியே அங்கேயே குளிக்கிறாங்க. அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து குளிக்கலாம். தீர்த்தத்தை வாங்கி தெளிக்கிறவங்க தெளிச்சிக்கலாம். வாட்டர் கேன் வாங்குறவங்க வந்து கொடுக்குறாங்க. ஆனால் என்ன மேட்ருன்னா அங்கே உள்ளேயே வந்து மண்ணை அள்ளிட்டு இருந்தாங்க. அந்த கிணத்துல வந்து அந்த சைடில் மண்ணாட்டு அள்ளிட்டு இருந்தாங்க. பார்க்க வந்து கருப்பு கலர் மண் மாதிரி தெரிஞ்சு, அது இந்த சாக்கடை மண் மாதிரி தெரிஞ்சு. பட் இது எப்படி உள்ளே போச்சு அதெல்லாம் என்னன்னு தெரியல. அவங்க பாட்டுக்கு அன்றைக்கி க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடில் வந்து சின்ன ஓட்டையாட்டு இருந்துச்சு, அதுலேருந்து அவங்க வந்து தண்ணியாட்ட எடுத்து வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. 6 படையில் ஒரு படையான திருச்செந்தூருக்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து வர வேண்டிய ஒன்று. ஏன்னா முக்கியமான மேட்ரு வந்து பீச் ஓரத்தில் வந்து ஒரு முருகர் கோயிலுங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு கூட்டம் இல்லாத டைமில் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா வந்து இங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க எல்லா வேலையும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ நம்ம நைட்டை ட்ரை பண்ணுவோம். இப்போ ஏன் அன்னதானம் சொன்னால் இந்த பின்னாடி தான் இருக்குது. இப்போ இருந்தே வந்து அன்னதான கூடத்தில் வந்து பயங்கரமான கூட்டம். இதோ அன்னதான கூடம் இங்கே இருக்குது. கோபுரத்துக்கு ரைட் சைடில் வந்து அன்னதான கூடம் இருக்குது. அப்படியே நம்ம அந்த பக்கமாக போனோம்னா வந்து முடி காணிக்க செலுத்துகிற இடம் இருக்குது. ஆனால் இப்போயே வந்து மணி வந்து இப்போ என்ன இருக்குது, எக்ஸாக்டாக சொல்லப்போனால் மணி வந்து கரெக்டாக 5 இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்குது, 4:45. பயங்கரமான கூட்டம் வந்து அன்னதானத்தில் இப்போயே. ஸோ உள்ளே வந்து மொபைல் பேங்கர் இருக்குது. லைக் மொபைலை வந்து நீங்கள் இங்கே வச்சுட்டு போய்க்கலாம். அதே மாதிரி லக்கேஜுக்கும் ஒரு ரூம் இருக்குது. நான் வந்து நீங்கள் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து பொது தரிசன வழியில் வந்து என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே வந்து கூட்டமே இல்லாத மாதிரி தான் தெரியுது பொது தரிசன வழியில். ஸோ போக தான் தெரியும் கூட்டம் இருக்கா இல்லை இல்லையாங்கிறது. இன்றைக்கி போக தான் தெரியும். ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்குது. அநேகமாக எல்லாம் சாயங்கால நேரங்களெல்லாம் பீச்சுக்கு போயிட்டாங்க போல். நம்ம இறங்கி அந்த சைடில் கடலுக்கு போனோம்ல, அங்கே கூட வந்து மேலே வந்து பிரிட்ஜ் மாதிரி போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 200-250 மீட்டர் வந்து ஒரே இடத்தையே வந்து சுற்றி அப்படியே கொண்டு தான் வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க இடத்துல. ஏன்னா வந்து நல்ல பெரிய கோயிலுங்கிறனால வந்து கியூ வந்து அதிகமாக இருக்குங்கிறனால வந்து நிறைய பேர் வந்தால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கியூ மட்டும் பயங்கர லென்த்தாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ போல் நம்ம பார்த்தப்ப பிரிட்ஜில் ஆள் நின்றுருந்தாங்க. அதே இடத்துக்கு வந்துட்டு இப்போ அங்கேயும் ஆள் நிற்கிறாங்க. இங்கிருந்து வந்து கடல் வியூ வந்து செம்மையாக இருக்குது. இருங்களை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பின்னாடி வந்து பாறையாக இருக்குல்ல, அது வந்து
இப்போ ரீசெண்டாக கட்டியிருக்காங்களாமா. லாஸ்ட் 10 months முன்னாடி எங்கள் வீட்டில் வந்திருந்தாங்க. அப்போ வந்து இந்த பாறையா இல்லை. இப்போ வந்து கடலோட அலை வந்து எதுவும் அரிச்சிடக்கூடாங்கிறக்கா வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த பாறையை வந்து கட்டியிருக்காங்க. நான் கூட கீழே காமிச்சேன்ல அங்கே வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ கட்டினதானாமா இது. யானை வருது அங்க பாருங்க. காசு இல்ல, ஆசீர்வாதம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்தப்ப வந்து இந்த கியூலாம் இல்லையா, இந்த கியூ வந்து இப்போ புதுசாக போட்டது. அதனால தான் வந்து ரொம்ப சுற்றி லென்த்தாக வர மாதிரி இருக்குது. நம்ம இன்னும் ஒரு 100 மீட்டராக இருக்கும். அங்கே போனே வந்து டக்குனு டேர்ன் பண்ணால் வந்து அங்கே கொஞ்சம் கியூ இருக்கும். அதுக்கு சாமி பார்க்குற மாதிரி நினைக்கிறேன். டைம் கரெக்டாக வந்து 6:20 இருக்குங்க. நாங்கள் கரெக்டாக 4:45 4:50 கிட்ட வந்து நாங்கள் கரெக்டாக உள்ளே போக ஆரம்பித்தோம். 5:50 கிட்டத்தட்ட கரெக்டாக 1.5 hours சாமி பார்த்துட்டோம். ஸோ இந்த கியூவில் தான் நாங்கள் வந்தோம். இதோ பின்னாடி தெரிஞ்சு பாருங்களேன், அந்த பின்னாடி சுற்றி வருது. இது வந்து புதுசாக போட்டிருக்க கியூ. இந்த கியூவில் தான் வந்தோம். நாங்கள் கரெக்டாக கியூ 4:50 ஏறணும். இப்போ 6:20 சாமியை பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஷார்ப்பாக 1.5 மணி நேரம் ஆயிருக்கு சாமியை பார்க்க. இன்றைக்கி வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து பயங்கர கூட்டமாமா. இன்றைக்கி வந்து கூட்டம் ரொம்ப கம்மி. கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துலேயே வந்து 1.5 மணி நேரம் ஆகுது சாமியை பார்க்க. ஏன்னா உள்ளே வந்து கொஞ்சம் புதுசாக கியூ போட்டாலும் வந்து கொஞ்சம் ரொம்பவே ரஷ்ஷாக தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து 2 சாமி சிலை இருக்குது. ஒன்று வந்து முருகர் மட்டும் இருக்கார். அந்த கல்லால் ஆன முருகர் மாதிரி வந்து ஒரு முருகர் இருக்கார். இன்னொன்று வந்து முருகர் ப்ளஸ் வள்ளி தெய்வான முருகர் வேலி வச்சுட்டு இருக்க மாதிரி வந்து இன்னொரு சிலை இருக்குது. நைட்டில் வந்து வேல் வந்து செம்மையாக தெரியுது பார்க்க. ஆல்ரெடி பார்த்த கோயில் யானை வந்து ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கு. அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்க. சாமி கும்பிட்டு 6:30 மேலே வந்தோம்னா கோயில் சுற்றி வந்தோம்னா டெய்லியுமே வந்து இங்கே தங்கத்தேர் வருதாமா. இருங்களேன், அப்படி நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன் தங்கத்தேரை. இதோ சின்னதாக இருக்குங்க தங்கத்தேர். டெய்லியுமே வருமாம்மா. 6:30 மேலே வந்து நைட் டைமில் வந்து டெய்லி தங்கத்தேர் வருமாங்க. எல்லாம் இழுக்கிறவங்க இழுத்துக்கலாம். ஸோ எல்லோரும் சாமி கும்பிட்டிங்கன்னா வந்து அடுத்து வந்து இங்கே அன்னதானம் போடுறாங்க இங்கே பக்கத்துலேயே. ஸோ எங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து க்யூவில் வந்தீங்கன்னா இங்கே அன்னதானம் வந்து எப்போ வந்தாலும் வந்து இங்கே கிடைக்கும் அன்னதானம். ஸோ அன்னதானத்துக்கு தான் வந்திருக்கோம். அன்னதானத்துக்கு வந்து இந்த டோக்கன் கொடுத்துருக்காங்க. டோக்கன் தீர்ந்துட்டா அதோட முடிஞ்சாமா. இதுதான் க்யூ அன்னதானத்துக்கு. ஸோ சாம்பார், ரசம், தயிர், 2 பொரியல், பாயாசம், அப்பளம் எல்லாமே வைக்கிறாங்க. பயங்கரமாக இருக்குல்லாம். கடைசியாக தான் வந்தார் விநாயகங்கிற மாதிரி. கடைசியாக தான் வந்துச்சு அப்பளம். இலையை முதத்தி வழி சாப்பிட்டாச்சு. அதாவது அன்னதான மேட்ரு என்னென்னா, காலையில் வந்து 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் அன்னதானம் இருக்கும். 8 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சாமி சன்னதி 8 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவான்னு சொன்னாங்க. ஸோ காலையில் 8 to நைட் 8 வரைக்கும் அன்னதானம் இருக்கும். இதில் என்ன ஹைலைட்னா வந்து இன்றைக்கி என்னோடய டோக்கன் நம்பர் வந்து 8,000 சம்திங் என்னமோ இருந்துச்சு. கிட்டத்தட்ட 8,000 பேர் கிட்ட சாப்பிட வந்திருக்காங்க போல். என்ன ஹைலைட்டான விஷயம்னா வந்து நிஜமாவே சொல்கிறேன், சாப்பாடு அவ்வளோ சூப்பருங்க. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அன்னதானம் சாப்பிட்டதே கிடையாது. உண்மையாகவே சொல்கிறேன், சும்மா வந்து வீடியோக்காக நான் சொல்லலை, நிஜமாவே சொல்கிறேன். இந்த வீடியோ யாராச்சும் இந்த கோயில் ட்ரஸ்டி இல்லை கவர்மெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில் அன்னதானத்தையும் இதே மாதிரி போடுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த 2 பொரியல் குழம்பெல்லாம் பயங்கர டேஸ்ட்டுங்க. நான்லாம் ஃபுல் கட்டு, அதுவும் அன்லிமிட்டட் ரைஸ் வேறையா. அவங்க செகண்ட் ரவுண்ட் வேறு வந்து வைக்கிறாங்க. அது இல்லாமல் நிஜமாவே சாப்பாடு அவ்வளோ சூப்பருங்க. பாயாசம், அப்பளம், பொரியல், குழம்பு, அது இதுன்னு
கோயிலுக்கு யாராச்சும் வந்தீங்கன்னா காலையில் வந்தாலும் சரி இல்லை மதியம் வந்தாலும் சரி நைட் வந்தாலும் சரி ஏதோ ஒரு வேலையாச்சும் கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. நான் கேள்விப்பட்டேன் மொண்டை மீட்டில் வந்தப்போ காலையில் சாப்பாடு செம்மையாக இருந்துச்சாமா, வடை பெண் பொங்கல்லாம் போட்டு. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், கோயிலுக்கு வரவங்க வந்து எதை ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ தயவு செஞ்சு சாப்பாடு இங்கே அன்னதான சாப்பாடு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு போங்க. இன்னொரு விஷயம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வெளியே வரப்பே வந்து இங்கே வந்து அன்னதானத்துக்கு வந்து நன்கொடை வாங்குறாங்க. அது வந்து கம்பல்சரி கிடையாது, நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுக்குறோன்னா கொடுக்கலாம், கொடுக்காம கூட இருக்கலாம். ஸோ இங்கே வந்து நன்கொடை வாங்குறாங்க. ஸோ வர்றவங்க கொடுக்குறேன்னு கூட இங்கே வந்து நீங்கள் அன்னதானத்துக்கு வந்து நன்கொடை கொடுக்கலாம். கோபுரத்துக்கு லெஃப்ட் சைடில் வந்து பாதை அப்படியே இறங்கி வருவலைங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கூட அந்த பிரிட்ஜ் மாதிரிலாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த பிரிட்ஜுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே அட்ரஸ் கேட்டிங்கன்னா வந்து வள்ளி கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த பிரிட்ஜ் வந்து இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து ஒரு 20-30 மீட்டர்ஸ்லேயே வந்துட்டோம். பின்னாடி வந்து இங்கே ஒரு பின்னாடி இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன், இந்த இடத்துலலாம் வந்து வள்ளி கோயிலுக்கு போகணுமா. நாம வரப்ப வந்து வள்ளி கோயில் வந்து நைட்டு அடைச்சிட்டாங்க. மணி வந்து இப்போ 7:45 தான் ஆகுது, ஆனால் இப்போயே அடைச்சிட்டாங்க. ஸோ முன்னாடியே அடைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. காலையில் 6 மணிக்கு வந்து திறந்துருவாங்களாம். ஒரு முக்கியமான விஷயங்க என்னென்னா, இங்கே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு நிறைய பேர் வந்து சாமி நல்லா கும்பிட்டு போகணும்லாம் நினைக்கிறேன். அதெல்லாம் ஓகே ஃபைனு. பட் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா வந்து இங்கே பீச் ஓரத்தில் அந்த கோயில் இருக்கனால என்னமோ தெரில, அந்த பிசுபிசுன்னு காற்றடிக்கிறதுல சில்லுன்னு, அதனாலே என்னமோ வந்து மைண்டு வந்து ரொம்ப பீஸ் ஆயிடுது. நம்ம எதை பற்றியும் யோசிக்க மாட்டேங்கிறோம், அப்படியே நிம்மதியாக சைலண்ட்டாக அப்படியே நம்ம இருக்கிறோம். ஏன்னா எனக்கு உண்மையாகவே எனக்கு அந்த ஃபீல் வருது, ஒரு மாதிரி அப்படியே நிம்மதியாக அதை பற்றி யோசிக்காமல் ரொம்ப பீஸாக இருக்குது மைண்டு. அதுவும் அங்கங்கே அந்த லைட் செட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக ஒரு கோயில் செட்டப் பாட்டு இல்லாமல் ஒரு மண்டபம் செட்டப் பாட்டுலாம் இருக்கா. ஸோ ரொம்ப பீஸ் ஆயிடுது மைண்டு, அப்படியே ஒரு மாதிரி ஏதோ தியானம் பண்ணுற மாதிரி ரொம்ப பீஸ் ஆயிடுது உண்மையை சொல்ல போனால். அதுவும் கரெக்டாக நான் நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இங்கே கோபுரம் இருக்குது வேறு. அப்படியே இந்த காற்றடிக்கிறதுக்கு அப்படியே இந்த கோபுரத்தை பார்த்துக்கிட்டே அப்படி வந்து அங்கேருந்து சின்ன சின்ன பறவை பறக்கிற மாதிரிலாம் இருக்கா. ஸோ ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த கோபுரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப. நைட்டு வந்து இங்கேயே தூங்கிடலாம் அப்படின்னு தான் பிளான் இருக்குது. நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு வந்து இங்கே வந்து 100 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா வந்து இங்கே பொது மண்டபம் இருக்குங்கிறாங்க. பொதுவாக போய் மண்டபமாட்டு இருக்காமா, அங்கே தூங்கிக்கலாம். அங்கேயே வந்து உங்களுக்கு பாத்ரூம் இருக்குது, காலையில் குளிச்சுக்கலாம், ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் தனியாக ரெஸ்ட் ரூம் போகிறனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் அப்படியே கோபுரம் எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த பக்கமே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு அதையும் சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஸ்டே பண்ணிக்கலாம் நைட்டு. இல்லை நான் ஜஸ்ட் இப்போதைக்கு பாத்ரூம் மட்டும் போனான்னு அந்த மாதிரி இங்கே இடம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க முக்கியமாக. இதான் அந்த ஃப்ரீ பாத்ரூம். அதாவது கோயிலோட ஆர்ச் முன்னாடி இருக்குல்ல, அந்த ஆர்ச்சிலேருந்து நம்ம வந்து ரைட் எடுக்கணும். ஆர்ச் வழியாக வரோம்னா அங்கேருந்து ரைட் எடுத்தாலே வந்து ஃப்ரீ பாத்ரூம் இருக்குது. மேலுக்கும் ஃபீமேலுக்கும் 2 பேர்த்துக்குமே இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், பாத்ரூம் கூட வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. பட் அது ஏன் நீட்டாக இருக்குன்னா இப்போ தான் கட்டினாங்களாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஸோ அதனால் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. எல்லாருமே தூங்க போயிட்டாங்க, ஆனால் கடல் மட்டும் இன்னும் முழிச்சிருக்கு. நைட்டில் வந்து வீடியோ என்னதான் ரெக்கார்ட் ஆனாலும் இந்த பீச் எல்லாம் கரெக்டாக எடுக்க முடியாது. பட் இங்கே ஃபுல்லாக கடையாக இருக்கா சைடில் ஃபுல்லாக. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் பீச் ஓரளவுக்கு எடுக்க முடியுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்க்குறப்ப பீச் ஓரளவுக்கு நைட்டில் தெரியும். நல்லா இருக்கு ஆனால் பார்க்க அந்த வியூ. நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா பின்னாடி பூராவே கடை தான். லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக கடை. அதே மாதிரி இந்த சைடில் அவங்க லென்த்துக்கு ஃபுல்லாக லைட் எடுத்து பாருங்க, அதுவும் வந்து ஃபுல்லாகவே வந்து கடை தான். சின்ன சின்ன கடை, வேர்க்கடலை, மாங்காய், இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக வந்து போட்டிருக்காங்க இங்கே ஃபுல்லாக. அதுவும் அந்த லைட்டு வெளிச்சத்தில் வந்து செம்மையாக இருக்குது கடை பார்க்குறதுக்கு.